விஜய் வீட்டில் இருப்பவர்கள் 3 மொழி படிக்கும் போது தொண்டர்கள் 2 மொழிகளை மட்டுமே படிக்க வேண்டும் என்று கூறுவது நியாயமா என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். வாட் ப்ரோ, பிராக்டிஸ் வாட் யூ பிரீச் ப்ரோ. என்ன ப்ரோ நீங்களே அப்படி பண்ணலாமா? நீங்க ஸ்கூல் நடத்துறீங்க, சிபிஎஸ்இ ஸ்கூல், ஹிந்தி சொல்லி கொடுக்குறீங்க. என்ன ப்ரோ, உங்க வீட்டுல குழந்தைங்க 3 மொழி படிக்கிறாங்க ப்ரோ, தப்பில்லை. ஆனா உங்க தொண்டர்கள் 2 மொழி தான் படிக்கணும்னு நீங்க சொல்றது நியாயமா ப்ரோ? தாவேக்கை எளிய மக்களின் கட்சி என்றால் எதற்கு தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் என்று விஜய்க்கு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பினார். நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லைங்கிறதுலாம் தேவைக்கேற்ப கூட்டணி வைக்கிறாங்கல்ல, அவங்க சொல்ற கூட்டு இது. அவங்க சொன்னது, அவங்க சொல்றது. தம்பியினுடைய நம்பிக்கை வெற்றியடைய நான் வாழ்த்துறேன். மகிழ்ச்சி. மக்கள் அரசியலை தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் பேச மாட்டார்கள் என்றும் சீமான் குறிப்பிட்டார். நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று வெயில் சுட்டெரித்த நிலையில் மாலையில் பரவலாக மிதமான மழை பெய்தது. பாண்டவரமங்கலம், நாலாட்டின்புதூர், திட்டங்குளம், மூப்பன்பட்டி, இலுப்பையூரணி, இனாமணியாச்சி உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரம் பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. திடீரென மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோன்று நெல்லை மாநகரில் பாளையங்கோட்டை, சமாதானபுரம், தெற்கு பஜார், புதிய பேருந்து நிலையம், கேடிசி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. மழை காரணமாக நெல்லை சந்திப்பில் உள்ள ஈரடுக்கு மேம்பாலத்திற்கு அருகே உள்ள கட்டடத்தில் தடுப்புச் சுவர் இடிந்து விழுந்தது. எனினும் நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யலாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக கடலோர தமிழகம், உள் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் காரைக்காலில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், தேனி, மதுரை, திண்டுக்கல், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நாளை மறுநாள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.